தருமபுரி மாவட்ட சுற்றுலா பேருந்து தொழிற்சங்கம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இவர் காரியமங்கலம் ஜெயக்குமார் இவர் பேர். இவர்கிட்ட பஸ்ஸு பேசுறது ஆப்போசிட்காலுங்க. இவர் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. பிரேக் டவுன் ஆகிறதுக்குள்ள எங்கள் மாவட்ட தலைவர் தங்கமயில் பஸ்ஸு அன்பு அவர்கிட்ட என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால் ஒரு வண்டி கொடுணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இவர் வாடகை பேசி 30,000 பேசி வண்டி அனுப்பிச்சு சொல்கிறாரு. 2,000 அட்வான்ஸ் போட்டு மீதி 28,000 வண்டியில் கொடுவான்ட்டு இவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வண்டி அனுப்பிச்சு விட்டாரு. வண்டி அனுப்பிச்சு விட்ட பின்னாடி எங்கள் மாவட்ட தலைவர் அவர் போயிட்டு வாடகை வசூல் பண்ணுறாரு. வசூல் பண்ணுறதுக்குள்ள 10,000 கையில் கொடுத்துட்டு 20,000 ரூபா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொடுப்போங்க அப்படின்றாரு. இது ரூல்ஸ் படி சபரிமலை ஸ்டேஷன் அப்போ பாதி காசு வாங்க பாதி காசு விட்டுருங்க. ஹோல்சேல் ஸ்டேஷன் அப்போ ஃபுல் காசு வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் வண்டி அனுப்புங்க, எங்களோட ரூல்ஸ். காரணம் வழியில் பிரச்சனை நடக்குது, வாடகை வரதில்ல. அதனால் முழு காசு எங்கள் தலைவர் கேட்டுக்குள்ள முழு கொடுக்க முடியாதுன்னு போட்டு வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆகுதுக்குள்ள காசு கொடுத்தா தான் வண்டி அனுப்புங்கன்ட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அப்போ கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா, உன்னோட பஸ்ஸு விலைக்கு வாங்குன்ட்டு தப்பான வாரத்தில் எங்கள் தலைவரை பேசி எல்லாம் வாக்குவாதம் பண்ணி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு நாங்கள் ஜிஹெச்க்கு அட்மிட் ஆகிருக்கிறோங்க. இது வரைக்கும் நடந்தது. இவர் பேர் காரியமங்கலத்துலேருந்து ஏற்றிட்டு வராங்க ஐயா. ஏற்றிட்டு கொல்லாபுரியம்மன் கோயில் பக்கத்தில் திப்பம்பட்டி பக்கத்தில் ஒரு பங்க், இண்டியன் ஆயில் பங்க் இருக்குது. அந்த ஹெச்பி பங்கு, அந்த பங்க்கில் வசூல் பண்ணுறதுக்குள்ள தான் டீசல் அடிச்சுட்டு இந்த பணத்தை கேட்கறதுக்குள்ள தான் வாக்குவாதம் வருது. அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குதுங்க. எங்கள் தலைவரை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கிறேங்க. அவருக்கு ஒரு பல்லு ஒன்று விழுந்து போச்சு. ரமேஷ் என்றவருக்கு அவர் கூட இருக்கிற நண்பர், அவரும் எங்கள் அசோசியேஷனில் உறுப்பினர் இருக்கிறாரு. அவருக்கும் பலத்த அடி. நாங்கள் அட்மிட் பண்ணிட்டு வெளியே உங்களுக்கு சந்திச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். காவல்துறை புகார் கொடுத்துருக்குறோங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வேணும். எங்களை அடிக்கிறதோ மற்றபடி எங்களை வழிமுறை இதை மீறி எங்களை செயல்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க. மொட்டார் எங்கே பார்த்தாலையும் சும்மா கீழே விழுந்தாலையும் அடிக்கிறாங்க. எவனா அவனே விழுந்துக்கனாலும் எங்களை அடிக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் தொழிலை 60 பேர் எங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. அந்த 60 பேர் உயிர் எங்கள் உயிர்கள் தான் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறோங்க. அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தலைவருக்கே இந்த நிலைமைன்னா எல்லாமே உறுப்பினருங்க. எங்க தலைவருக்கே இந்த நிலைமைன்னா ஓட்டுநர்களுக்கு என்ன இருக்குது இந்த சமுதாயத்துல? என்னமே இல்லை. அதனால அவர் மேல கடுமையான, எங்க தலைவர் அடிச்சவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அரெஸ்ட் பண்ணணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்க அப்படி மீறி செயல்பட முடியலன்னா நாங்க சாலை மறியல் 100% பண்ணுவோம். 100% சாலை மறியல் பண்ணுவோம். எஸ்பி ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுக்குறாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல எடுக்கலாம், எங்களை ரிமாண்ட் பண்ணாலும் சரி. அத்தனை பேரும் டிரைவர், கிளர், கண்டக்டர் அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணாலும் நாங்க ரிமாண்டுக்கு ரெடி. நாங்க ரெடி. இந்த இது நடக்கலன்னா இவர் மேல நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணலாம். நாங்க 100% நாங்க சாலை மறியல் பண்ணுவோம்.